Hi friends, welcome to New Tech Electronics. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜியோ ஏர் ஃபைபர் கூட வரக்கூடிய எஸ்டிபி பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிவியில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக இதில் ஜியோ டிவி ப்ளஸ் அப்படிங்கிற ஆப் யூஸ் பண்ணி நம்ம நார்மல் சேனல் எல்லாமே பார்க்கலாம், ஹெச்டி சேனல் எல்லாமே பார்க்கலாம். அது இல்லாமல் இதில் எப்படி லோக்கல் சேனலை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். எவ்வளோ லோக்கல் சேனல் வருது அப்படிங்கிறதும் நீங்கள் பாருங்கள். அதனோட கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கேபிளில் வரக்கூடியதை விடவே கிளாரிட்டி ரொம்ப அதிகமாகவும் நிறைய எண்ணற்ற லோக்கல் சேனலும் வருது. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இது நம்ம கடந்த ஒரு மாதமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரிவ்யூ போடுறேன். நம்ம நார்மலாக டிவி தான் சர்வீஸ் ஓரியன்ட் வீடியோ தான் அதிகமாக அப்லோட் பண்ணிருந்தோம். இப்போ ஏன் இந்த ஏர் ஃபைபர் இது நம்ம ஏன் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டிவியில் இருக்கக்கூடிய ஆப்ஸை விடவே ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. அதனால் நம்ம இது நம்மளோட டெக்னீஷியன் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது அரௌண்ட் ஒரு 750 ரூபா டு 800 ரூபா அந்த ரேஞ்ச் வருது மந்த்லி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டும் ஒரு 1000 GB அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஓடிடி சேனல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நார்மலாக நம்ம சன் டிவி இந்த நார்மல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிலையும் கிடைக்கிது. அதே ப்ளஸ் நம்ம லோக்கல் சேனலும் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சோனி லிவு, ஜியோ சினிமா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ண முடியும். அது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் நம்ம இதில் சொல்லியிருக்க எல்லாமே உங்களுக்கு புரியும். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கைட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நார்மலாக வாங்கினோன்னே செட்டப் பாக்ஸ் இந்த கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் ப்ளஸ் ரிமோட்டில் ரெண்டுலேயுமே இதை ஆப்ரேட் பண்ண முடியும். மொபைலில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி இதில் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது, இதெல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இதில் இந்த ஜியோ ஸ்டோருக்குள்ளே உள்ளே போய்க்கலாம். ஓகே, இந்த ஜியோ ஸ்டோரில் நம்ம தேவையான ஆப்ஸ் எல்லாமே கிடைக்கும். டிவிஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். ப்ளஸ் லோக்கல்ஸ் டிவி எல்லாமே இந்த டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், ஜியோ சினிமா இது எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம நார்மலாக இப்போ இதில் டிவி இதில் தான் கிடைக்கும். ஜியோ டிவி ப்ளஸ் அப்படின்னு இருக்குங்களே, இதில் தான் இந்த டிவி சேனல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம நார்மல் சேனல் எல்லாமே பார்க்க முடியும். இது டிஃபால்ட்டாக ஜியோ சினிமா வந்துடும், டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார் வந்திருக்கு. அதே மாதிரி சோனி லிவ் வந்திருக்கு. இதெல்லாமே டிஃபால்ட்டாக சில ஆப்ஸ் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி இந்த ஜியோ ஃபோட்டோ அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒன்று. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணோம். இதுவுமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னா இதில் எப்படி ஃபஸ்ட்டு லோக்கல் சேனலை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் இந்த மை ஆப்ஸில் உள்ளே போனீங்க அப்படின்னா நாட் இன் திஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, இதில் உள்ளே போங்க. இப்போ இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழ் சேனல்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஸு ஒவ்வொன்றும் ஒரு டிவி சேனல். இதில் எல்லாத்துலேயுமே பின்னாடி நம்ம காமிக்கிறேன், எப்படி ஓப்பன் பண்ணால் எப்படி ப்ளே ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கிறேன். இதெல்லாமே லோக்கல் சேனல், எல்லா சேனலுமே மேக்ஸிமம் வரக்கூடிய லோக்கல் சேனல் எல்லாமே கிடைக்குது. ஹெச்டியில் வரக்கூடிய லோக்கல் சேனல் எல்லா சேனலும் இதில் வருது. இதில் நம்ம வேணுங்கிற ஆப்ஸ் எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு இது என்ன பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையானதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஏன்னா இதில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. எதெல்லாம் தமிழ் சேனல்ஸ் நம்மளுக்கு லோக்கல் சேனல் பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்மளுக்கு தோணுதோ அதை ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆப் எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாவே போதும். டிஃபால்ட்டாக அதுவே டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிக்கும். இப்போ நான் இந்த ஆப் எல்லாமே நம்ம வேணுங்கிற ஆப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஜஸ்ட் வந்து இந்த ஆப் எப்படி எங்கே வரும் அப்படிங்கிறதும் காமிச்சிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே லைனாக அப்படியே ஒவ்வொன்றா டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சேனல் ரெயின்போ டிவி ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய ஈரோடு பேஸ்ட் சேனல் அப்படிங்கிறதுனால இந்த சேனல் அப்படியே லைவாக ஓடும். எந்த டிஸ்டர்பன்ஸு எந்த பஃபரிங் எதுவுமே இருக்காது, அது பாட்டுக்கு ஓடும். அதே மாதிரி நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் சேனல் என்ன சேனல் இருக்கோ அதை வந்து அந்த சர்ச் பாக்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானது. ஜியோ ஸ்டாரில் போயிட்டு மை டிவைஸில் நாட் இன்ஸ்டால் ஆப்பில் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து வரும். அதே மாதிரி இப்போ சில சேனல்ஸ் எல்லாமே வந்து வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சேனல்ஸும் லோக்கல் சேனலும் வந்து ப்ளே ஆகும். கிளாரிட்டியும் வந்து உங்களுக்கு டவுன் ஆகாது, கட் ஆகிற பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இது ஏர் ஃபைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒயர் போர்ட் நெட்வொர்க் போடுறதில்ல, ஃபுல்லாகவே ஒயர்லெஸ் தான். நம்ம வீட்டில் மேலே மொட்டை மாடியில் ஒரு ரிசீவர் ஒன்று வச்சுருக்காங்க, கீழே வந்து ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் ஒன்று. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு தனியாக கொடுத்துட்றாங்க. இது நம்ம எங்கே வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஒயர்லெஸில் ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆகுது, அதனால் எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது. ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதாவது ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. இப்போ நம்ம நார்மல் கேபிள் ஒயர் போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ரூமுக்குமே இண்டிவிஜுவலாக வந்து ஒயர் இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த டிவி கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்குல்ல அந்த பாக்ஸ் வெறும் ஒயிட் பாக்ஸ் மட்டும்தான் ஒயர்லெஸில் வந்திருக்கு. இதுக்கு டிவிக்கும் அந்த மோடம்க்கு பவர் சப்ளை மட்டும்தான் எடுத்து கொடுத்துருக்கேன். எந்த விதமான ஒயர் எதுவுமே எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே வந்து ஒய்ஃபைலேயே ரன் ஆகுது. இப்போ இதில் வந்து ஜியோ டிவி ப்ளஸில் உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சேனல்ஸ் எல்லாமே கிடைக்கும். தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷு எல்லா சேனலும் கிடைக்கும். இதில் வந்து ஜஸ்ட் அப்படியே உள்ளே போயிட்டு ப்ளே கொடுத்தோம்னாவே போதும், என்ன சேனல் வேணாலும் அந்த சேனல் லைவாக அப்படியே ஓடிட்டுருக்கு. எந்த விதமான ஹேங்கிங்கோ பஃபரிங் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது, அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. இப்போ நார்மலாக நம்ம வீட்டுக்கு நெட் கனெக்ஷன் போடுறோம் அப்படின்னா 600 to 700 அந்த மாதிரி போடுறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 750க்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே வருது. அப்படிங்கும்போது ரொம்ப பெட்டராக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இந்த பாக்ஸ் இல்லாமல் நம்ம டிவி வந்து நார்மலாக ஒரு ஸ்மார்ட் டிவி அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு டிவி வந்து இந்த செட் ஆஃப் பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஸ்மார்ட் ஆப்ஷனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி டைரெக்டாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த லைவ் டிவி எல்லாமே இன்னொரு டிவிலையும் பார்க்கலாம். இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மொபைல் எப்படி டைரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும், ரிமோட் இல்லாமல் இந்த டிவியை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு ரிமோட் அண்ட் ஆக்சசரிஸ்குள்ளே போயிருங்க. அதில் வந்து மொபைல் ரிமோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனில் உள்ளே போய்க்குங்க. இந்த ஆப்ஷனில் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜியோ ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது வந்து ஆப் இன்ஸ்டால் ஆயிரும். அந்த ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிற பாருங்கள். இப்போ நம்ம மொபைலில் ஜியோ ஹோம் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அலோவ் பண்ண சொல்லி கேட்கும். ஜஸ்ட் வந்து நம்ம எல்லாமே அலோவ் உள்ளே கொடுத்து உள்ளே போயிடலாம். இது எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் சரி, ஸ்கிப் கொடுத்தாலும் சரி போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம ஜியோ ஃபைபருக்கு கொடுத்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கங்க. மற்ற நம்பர் போட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஜியோ ஃபைபருக்கு கொடுத்த நம்பரை கம்பல்சரி யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதெல்லாமே பேசிக் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நம்ம வெல்கம் இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கேன் கேட்கும். அதாவது ஒய்ஃபைல கம்பல்சரி வந்து நம்ம இது வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். கனெக்ட் ஆகிருந்தால் இந்த ஆப்ஷன் வரும். இதில் கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே வந்துடும். அதை கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா கனெக்ட் ஆகி இப்படியே உள்ளே வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஆப்னோட லிஸ்ட்டுமே இதில் வந்து வந்துடும். இன்க்ளூடிங் தட் லோக்கல் சேனல் எல்லாமே சேர்ந்து இதில் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம வேணுங்கிற ஆப்பை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக டிவியில் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இதனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ரிமோட் யூஸ் இருக்கக்கூடிய யூசர் ஃப்ரெண்ட்லியை விடவே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சேனலை வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா அடுத்த செகண்ட் வந்து மாறிடும். இப்போ ஒரு சேனல் கிளிக் பண்ணியிருக்க பாருங்கள், இது உடனே வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஜஸ்ட்டு நம்ம அடுத்த இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எடுக்கிற டைமிங் வந்து மாறுறதுக்கு எடுக்கிற டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே செகண்ட், அடுத்த செகண்ட் வந்து அங்கே மாறி இருக்கும்.
நம்ம ரிமோட்டில் எக்ஸிட் கொடுத்தோ இல்லை ஹோம் கொடுத்தோ வெளியே வந்து போய் மாற்றுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து இதில் ரொம்பவுமே சிம்பிளிஃபையாக இருக்குது. ஜஸ்ட் அந்த ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து எது கிளிக் பண்ணோம் அப்படின்னாலும் ஈஸியாக ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இதில் நேவிகேட்டரு, வாய்ஸ் கண்ட்ரோலு, கீபேடு இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து வந்திருக்கும். இதில் எந்த ஆப், அதாவது எந்த ஆப்பில் இருக்கும்போதும் நம்ம எக்ஸிட் கொடுக்காம டைரெக்டாக ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னாவே அது வந்து வந்துடும். இதெல்லாம் வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இதனோட நன்மைகள் நிறையா இருக்குது பார்த்தோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ ஒன்று கிட்ஸ் மோடு வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஒரு டைம். நம்ம வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கிட்ஸ் மோட் அப்படிங்கிறத வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் வந்து போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிட்ஸ் ஓரியன்டட் இது மட்டும்தான் வருது. நார்மல் டிவி சேனல் கூட வரதில்லை. நம்ம இது இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டாலும் டூ யூ வாண்ட் எக்ஸிட் அப்படின்னா எக்ஸிட் நான் கொடுத்துட்டேன். பட் ஆனாலும் மறுபடியும் இதுக்குள்ளே போனாலுமே கிட்ஸ் மோட்லேயே தான் இருக்குது. இப்போ இந்த மோடை எக்ஸிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி இந்த பட்டன் இருக்குங்களா, இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வரும். இதில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வருது. இதுக்கப்புறம் போனீங்கன்னா நார்மல் சேனலுக்கு வருது. பட் ஆனால் கிட்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து கண்டுபிடிக்க முடியல ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் மெயினான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 2 அடுக்கு 3 அடுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே வச்சுருக்கீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர் கிடைக்கும், தேர்ட் ஃப்ளோர் கிடைக்காது. அதுக்கு இப்போ நார்மலாக வந்து நம்ம சிலதெல்லாம் எக்ஸ்டெண்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற சொல்லி நிறையா ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த எக்ஸ்டெண்டர் இது கூட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் எல்லாமே டோட்டலாக கட் ஆயிடுது. இப்போது சன் நெக்ஸ்ட்லேருந்து வரக்கூடிய சன் டிவி இது எல்லாமே கட் ஆயிடுது. பேடு இருக்கக்கூடிய எல்லாமே கட் ஆயிடுது. அப்புறம் நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா தனியாக லேன் ஒயர் கொண்டு போய் தான் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் இருக்குது. அதுக்கு லேன் ஒயர் வந்து செப்பரேட்டாக போகலை. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒயர்லெஸ் ரிப்பீட்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். அந்த ரிப்பீட்டர் போட்டோம் அப்படின்னா இந்த ஜியோ ப்ளஸ் டிவியில் வரக்கூடிய டிவி ஆப்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக கட் ஆயிடுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் லேன் ஒயர் கொண்டு போக முடியறதில்ல. பட்டு இது லேன் ஒயர் கொண்டு போகிற ஆப்ஷன் இல்லாமல் ஒயர்லெஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.